இங்கே இந்த பொண்ணு 5 குழந்தைங்ககிட்ட அவங்க ஊர்ல இருந்த ஒரு பூதத்தோட கதையை பத்தி சொல்றா. அந்த பூதத்துக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஊர்ல இருந்த ஒரு குழந்தைகிட்ட விளையாடலான்னு போகும்போது உருவத்தை பார்த்து அந்த குழந்தை பயந்துருது. இதுவும் பெண் உருவம் எடுத்து அந்த குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட அம்மா அங்க தேடி வந்துடுறாங்க. அவங்க கண்ணை பிடுங்கி வச்சு என் குழந்தைய எனக்கு திரும்பி கொடுன்னு கேட்கும்போது அதெல்லாம் தர முடியாதுன்னு அவங்கள ஏமாத்துறதுக்காக ஒரு மரபொம்மையை கொடுத்து இதான் அவங்க குழந்தைன்னு சொல்லி உடனே அவங்களும் அந்த பூதத்தை பார்த்து சாப விட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பூதமும் அந்த சாபத்தெல்லாம் தாங்கிக்க முடியாதுன்னு குழந்தைய உனக்கு திருப்பி குடுத்துடுறேன். ஆனா எனக்கு 2 வரம் குடுன்னு கேட்டிருக்கோம். இந்த கதைய வந்து அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அங்க விளக்கு ஆஃப் ஆயிடுது. பசங்கலாம் பயப்படுறாங்க. இந்த பொண்ணு விளக்கு ஏத்தி வைக்கிறா. இதோட இந்த கதைய நம்மளுக்கு கட் பண்ணிட்டு வேற இடத்துல காட்டுறாங்க. அந்த ஊர சேர்ந்த ஒரு பையன் அவன் காலேஜ் படிக்கிற பசங்ககிட்டலாம் இந்த கதைய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். என் கிராமத்துல இன்னமும் குழந்தைங்கலாம் காணாம போயிட்டு இருக்காங்க. போனவங்க கொஞ்ச நாள்லயே திரும்பி வந்துடுறாங்க. ஆனா அவங்களுக்கு எங்க போனோம், என்ன ஆனன்னு கூட சுத்தமா தெரியல. போலீஸ் இத பத்தி விசாரிக்க கூட மாட்றாங்க. நம்ம வேணா அந்த ஊருக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ணி பார்ப்போமான்னு பொண்ணுங்கிட்ட அந்த பையன் கேட்குறான். எங்க ஊர்ல அந்த கதைய பத்தின புக் ஒண்ணு இருக்கு. அந்த பூதம் அந்த லேடி கிட்ட வந்து 2 வரம் கேட்டாங்கல்ல, அந்த வரத்த பத்தி அந்த புக்ல எழுதியிருக்கு. இந்த குழந்தைங்க காணாம போனதுக்கும், அந்த பூதம் தான் அத கடத்திட்டு போயிருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம அங்க போய் விசாரிச்சு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டிமா கூட அங்க இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்கலான்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் ஊர்ல இருந்து அவன் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்றான். அந்த தனியா இருந்த பாட்டிமாவும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி. சரி எதுக்கும் போவோன்னு இவனும் அந்த 2 பொண்ணுங்கள கூப்பிட்டு கார்ல அந்த ஊருக்கு போறான். பக்கத்து ஊர்ல ஒரு பையன் சொல்றான், அந்த பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பொண்ணு மட்டும் இருந்தா. அவள வந்து சொந்தக்காரங்கலாம் கூட்டு போயிட்டாங்க. இப்ப யாருமே இல்லன்னு. இவனும் கார் எடுத்துட்டு போய் பார்க்குறான். அந்த வீடு பூட்டியிருக்கு. உள்ள சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது மாடியிலேருந்து இவன யாரோ பார்க்குற மாரியே இவனுக்கு ஃபீல் ஆகுது. இவன் உள்ள போய் பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு கதை புக் இருக்கு. அத ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவன் பின்னாடியே ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. இவன் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், "இங்கே இருந்த வயசான லேடி கூட இருந்த பொண்ணு தானே நீங்க? நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னாங்களே, இங்க இருக்கீங்கன்னு?" கேட்டா, "நான் இங்கே தான் இருக்கேன். உங்ககிட்ட யார் சொன்னது? நீங்க எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க" அப்படின்னோனே, இவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அங்கேருந்து காரில் போய்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்கலாம் சொல்றாங்க, "நான் அப்பவே தெரியும். இங்கே யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ தான் தேவையில்லாம உள்ள போனன்னு." இவன் காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு சொல்றான், "நான் உள்ள ஒரு புக்கை பார்த்துட்டு தான் ஃபோட்டோ எடுத்தேன். அந்த புக்கு பக்கத்துல என்ன இருந்துச்சு தெரியுமான்னு?" கேட்குறான். என்னன்னு கேட்கும்போது, "இந்த ஊர்ல 5 குழந்தைங்க காணாம போனேன்னு சொன்னேன்ல, இங்க பாருங்கன்னா அந்த இடத்துல 5 மரபொம்மைங்க செவுத்துல அடிச்ச மாதிரி இருக்கு." இவன் சொல்றான் அந்த குழந்தைங்க கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்குன்னு. அப்பதான் நம்மளுக்கு அந்த கதையோட கன்டினியூஷன காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து 5 குழந்தைங்ககிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த 2 வரம் என்னன்னு தெரியுமா? முதல் வரம் வந்து அந்த குழந்தைங்கள வந்து அந்த பூதம் சந்தோஷமா பார்க்கணும்னு. 2வது வரம் என்னன்னா, அடுத்த ஜென்மத்திலயாவது குழந்தைங்க அந்த பூதத்த பார்த்து பயப்படாம ஒரு மனுஷ ரூபத்துல பொறக்கணும்னு. இந்த பொண்ணு தான் அந்த பூதம் போல இருக்கு. இந்த 5 குழந்தைங்களையும் மரபொம்மையா மாத்தி வச்சிருக்கும்.